ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீரா தீரா சூரா படம் பார்த்துட்டு ரிவ்யூ உங்களுக்காக சுட சுட போடுறேன். ஃபஸ்ட்டு விக்ரம் சார் நடிப்பை பற்றிலாம் பேசுறதுக்கு ஐ ஹாவ் நோ ரைட். சாரி, தப்பான இங்கிலீஷு. மனுஷன் பிச்சு பின்னிருக்காருன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும்ன்றதுனால நோ ஸ்பாய்லர், ஓகே? அண்டு ஹீரோயின் அவங்க வேட்டையன் படத்தில் நடித்தவங்க, சாரி அவங்க பேர் தெரில, அவங்களும் ஒரு அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா சார். இது அவரோட உச்சமானு கேட்டால் எனக்கு தெரில. ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் அந்த ஒரு எனர்ஜியும் அந்த கரிஷ்மாவும் அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரில. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சரி, அவரும் விக்ரம் சாரும் ஒரு ஃப்ரேமில் நிற்கும்போது யாரை பார்க்குறது, யாரோட நடிப்பை பார்க்குறதுன்னு நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. மலையாளம் ஆக்டர், அவர் பேர் சரியான ஞாபகம் இல்லை, அவரும் உண்மையிலே இந்த படத்துக்கு வீர தீர சூரர் தான் வைக்கணும். ஏன்னா இது வீரா எஸ்.ஜே. சூர்யான்னு வச்சுக்கலாம், தீரா நம்ம அந்த மலையாள ஆக்டர் வச்சுக்கலாம், சூரா நம்ம விக்ரம் சார்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் சூரா தான். ஏன்னா கடைசியில் நான் ஏன் விக்ரம் சார் வச்சேன்னா, பட்டம் ஃபுல்லாகவே ஒரு காம்படிஷன் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தில். நடிப்புலேயும் சரி, அந்த சீன்ஸ்லேயும் சரி, யாரை மிஞ்சுறதுன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக தெரியும். இந்த படம் எப்படியாப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸா இல்லை கிளாஸான்னு கேட்டீங்கன்னா, மாஸ் அண்ட் கிளாஸ் கலந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் உள்ள என்டர்டெய்னர் படம் தான் இந்த வீரா தீரா சூரா. என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு 5க்கு 3 தருவேன். அது ஏன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தானே தவிர, சில பேருக்கு படம் பிடிக்காமல் இருக்கலாம். இதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அது இப்படி இது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பற்றிலாம் நான் பேச விரும்பலை. இது என்னோடய ரிவ்யூ, என்னுடைய கருத்து, எனக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபேமிலியோடு போய் பாருங்கள், கண்டிப்பாக போய் பாருங்கள், டிஸப்பாயின்ட்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. இது பார்ட் 2ன்னு சொல்கிறாங்க, பார்ட் 1க்கு ஐ எம் வெயிட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.